தமிழ்நாட்டிலிருந்து சத்தீஸ்கருக்கு சென்று பழங்குடி மக்களோடு பழங்குடி சமூக மனிதனாக வாழ்ந்து நீதிமன்ற காவலிலே இறந்து போன என்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஒரு நிறுவன படுகொலை, மக்களுக்காக தன் உயிரை சத்தம் செய்த அருட்தந்தை ஸ்டேன்சாமி அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி அவருக்கு முதலிடைய தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, இது 3வது ஆண்டு வீர வணக்க நிகழ்வு. ஒவ்வொரு ஆண்டு நினைவிலும் என்னை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அருட்தந்தை ஸ்டேன்சாமி அவர்கள். இந்த நிகழ்வில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற அருமை தோழர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வரவிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாகவும் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கட்டமைத்த கடுமையாக முயற்சித்த தோழர் ஆசிர் அவர்களுக்கும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சி.ஜே. ராஜன் அவர்களுக்கும் இங்கே வருகை இருக்கிற அனைவருக்கும் உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சபை சாமியார் எதிர்பாராமல் வழக்கிலே திட்டமிட்டு கைது செய்யப்படும் அளவிற்கு அவர் என்ன செய்தார் என்பது இன்றைய இளம் தலைமுறைக்கு தெரிய வேண்டிய செய்தி. அவர் என்னவெல்லாம் செய்தார், தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்தார் என்பதை இயேசு சபை சார்பாக மரியாதைக்குரிய அருட்தந்தை ஜெபமாலை ராஜா அவர்கள் உங்கள் மத்தியில் எடுத்து வைத்தார். அவர் இயேசு சபையிலே இருந்தார் என்பதற்காகவோ இயேசு சபையை சேர்ந்தவர்கள் நடத்துகிற நினைவூட்டுகிற நிகழ்வாக கிறிஸ்தவர்களுக்கான நிகழ்வாக மட்டுமில்லாது தமிழ்நாட்டினுடைய திருச்சியிலிருந்து கிளம்பிய தமிழ்நாட்டின் எங்கள் தமிழன் ஸ்டேன்சாமி அவர்கள் சத்தீஸ்கரிலே அவர் யாரோடெல்லாம் இயங்கினார்களோ அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. பழங்குடி சமூகம், பழங்குடி சமூகத்தோடு இருந்து இயங்க வேண்டிய ஒரு அவசியம், நெருக்கடி அங்கே பணி செய்த இயேசு சபை சாமியாருக்கு ஏன் ஏற்பட்டது? அவரை கைது செய்து விசாரணையின்றி அவர் மட்டுமல்ல 16 பேர் அறிவாளிகள், மனித உரிமை போராளிகள், சிந்தனையாளர்கள், சுதா பரத்வாஜ் போன்ற மனித உரிமை அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு 3-4 ஆண்டுகளுக்கு மேலே சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். எந்த விசாரணையும் கிடையாது இன்று வரை. ஒரு அரசு அதிகாரம் எந்த விசாரணையும் இன்றைக்கு வரை இல்லாமல், குற்ற அறிக்கை தாக்கல் செய்யாமல் சிறையிலேயே வைத்திருப்பது என்பது, அவர்களை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துவது என்பது, மறுபக்கம் யாராவது இந்த அரசுக்கு எதிராக மக்களுக்காக நிற்கிறேன் என்று நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்கள் கெதி இதுதான் என்பதை இந்த அரசு அதிகாரம் சொல்லாமல் சொல்லுகிறது. நண்பர்கள், இளம் தலைமுறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான்.
அவர் அங்கே இயங்கிய காலம் விஞ்ஞானம் பல விஷயங்களை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. சேட்டலைட் மண்ணுக்கடியிலே என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அரசுக்கு கொடுக்கும் பொழுது அரசு பன்னாட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை போட்டுக் கொள்கிறது. என் நாட்டிலே மண்ணுக்கடியிலே இருக்கிற செல்வ வளங்கள், கனிவளங்கள் அனைத்தையும் சுரண்டி கொண்டு போவதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு என கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எவன் ஆட்சிக்கு வந்தாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்தாரா? இந்த கொள்கை தவறு என அவர் ஏதோ அரசியல் திட்டத்தோடு அங்கே இயங்கினாரா என்றால், அந்த சத்தீஸ்கர் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய காடுகளில் மலைகளுக்கு கீழே இருக்கிற அந்த வளங்களை எடுப்பதற்காக அங்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களை வெளியேற்றுவது என்பது அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள். ஆனால் அப்படி வெளியேற மறுத்தவர்கள், போராடியவர்கள், அங்கேயே அமர்ந்து போராட்டங்களை நடத்தியவர்கள் 4000 பேருக்கு மேலே வழக்கு போட்டு அவர்களை கைது செய்யும் பொழுது அவர்களுக்காக அருட்தந்தை இயேசு சபையை சார்ந்த ஸ்டேன் சாமியார் நின்றது தவறா என்பதை இளம் தலைமுறை யோசிக்க வேண்டும் என்று அவர்களோடு நின்றார், அவர்களுக்காக நின்றார், அவர்களை வெளியே எடுப்பதற்காக நின்றார். அவர்களோடு தன்னுடைய உடல் நோயை பொருட்படுத்தாமல் அவர் நினைத்தால் ஒரு சொகுசான அல்லது வசதியான ஒரு வாழ்க்கையை அவரால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதையெல்லாம் மீறி காடுகளுக்குள்ள பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே அவர்களோடு அவராக அவர் வாழ்க்கையை நடத்தினார். அவருடைய செயல்பாடு என்பது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர் ஹென்றி அவர்கள் மூலமாக ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கிற வாய்ப்பை மதுரையிலே ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர் பேசினார். என்னவெல்லாம் நடக்கிறது, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த மண்ணின் வளங்களை சுரண்டி கொழுப்பதற்காக பாரம்பரியம் உள்ள பழங்குடி மக்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எப்படி வெளியேற்றப்படுகிறார்கள், சொந்த மக்கள் மீதே ஆயுத பிரயோகத்தை இந்த அரசுகள் எப்படி செய்கிறது என்பதையெல்லாம் அவர் அந்த கூட்டத்திலே மதுரையிலே விளக்கினார். அந்த ஒரு முறை அவருடைய உரையை கேட்கிற வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பு பயனுள்ள வாய்ப்பாக இருந்தது. ஆனால் அவர் பீமா குரைகான் வழக்கிலே கைது செய்யப்படுவார், சிறைக்கு போவார். தண்ணீர் குடிக்க முடியாது, கை நடுக்கம் கொண்ட அந்த நோயாளியா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த நோய் மாற்றுத்திறனாளி வரிசையில் இருப்பதாக இவருடைய மகள் சொல்ல கேட்கிறேன். இந்த திட்டமிடல் கூட்டத்தில் பேராசிரியர் தீபக் அவர்கள் சொன்னார்கள், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் வைத்து சித்திரவதை செய்த இந்த அரசு இருக்கிறது மிக கொடுமையான அரசு நண்பர்கள். அவர் வேற ஒன்றும் கேட்கவில்லை. தன்னுடைய உடையை தானே உடுத்த முடியாது, தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது, ஷிப்பர் உறிஞ்சு குழாய் ஒன்று வேண்டும் என மட்டுமே கேட்டார். சிறைச்சாலை கொடுக்கவில்லை, நீதிமன்றமும் கொடுக்கவில்லை. நாம் காவல் நிலைய சித்திரவதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதற்கு எதிராக இயங்குகிறோம், அதற்கு எதிராக அமைப்புகளை கட்டமைக்கிறோம். சிறைச்சாலை சித்திரவதை படுகொலைகளை பார்த்திருக்கிறோம். நீண்ட நெடிய காலம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்த நம்முடைய பெரியவர் அனிவா இங்கே வந்திருக்கிறார். சிறைச்சாலையினுடைய கொடுமைகள் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன், அவர் எழுத கேட்டிருக்கிறேன் என்பது. ஆனால் நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்கப்பட்ட ஒருவருக்கு எதையும் கொடுக்காமல், பராமரிப்பில்லாமல், அவருக்கு நோய் தொற்றிக்கொண்டது என சொல்லி அவரை சிறை காவலிலேயே, நீதிமன்ற காவலிலேயே படுகொலை செய்த இந்த அரசு இருக்கிறது, அதை மன்னிக்க முடியாத அரசு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அவருக்கு மட்டும்தான் நடக்கிறதா? தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதே சென்னையிலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சுவடு என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார் நண்பர் மன்சூர் என்கிற நண்பர். அவர் ஒரு சிறிய அரங்கம் ஒன்று கட்டி பலருக்கு கூட்டங்களுக்கு வாடகை கொடுத்துக் கொண்டிருந்தார். சுவடு மன்சூர் என அவரை சொல்லுவோம். அவருடைய மகன் 2 பேர், 3 பேரை UAPA வழக்கிலே கைது செய்து இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அவர்கள் மத பிரச்சாரம் செய்தார்கள்.
மோடி செய்ததை விட தான் செய்து விட்டார்கள். தேர்தலில் அரசியலை பேசுவதை விட, வளர்ச்சி திட்டங்களை பேசுவதை விட, கொள்கைகளை கோட்பாடுகளை பேசுவதை விட மதம் 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 மதவெறி அரசியலை தவிர வேறு எதையும் பேசாத பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே தன்னுடைய மதம் சார்ந்த பரப்புரையை அவர்கள் அதுவும் இணையம் மூலமாக செய்கிறார்கள். அந்த 3 பேர் மீது திட்டமிட்ட வழக்கு. சோழு மன்சூரும் அவருடைய 2 பிள்ளைகளும் இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள். இது போல ஏராளமானவர்கள் திடீரென வருகிறார். நீ ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தியா? ஆமாம், இருந்திருப்பான். இப்போ நீ தடை செஞ்சிருக்க அந்த அமைப்பை. பிஎஃப்ஐ என்கிற ஒரு அமைப்பை இப்பொழுது தடை செய்திருக்கிறார்கள். நேற்று நீ இருந்தாயல்லவா என ஒவ்வொருவராக பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்து விசாரணை இல்லாமல் சிறைச்சாலைக்குள்ளே யுஏபிஏ என்கிற வழக்கின் மூலமாக என்ஐஏ என்கிற நிறுவனம் கைது செய்து சிறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு காவல்துறையும் யுஏபிஏயை பயன்படுத்துகிற நிலைக்கு ஆளாக வேண்டிய நெருக்கடியை இந்திய அரசியல் சூழலும் காவல்துறையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கிற அருமை நண்பர்கள் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது, இங்கே நாம் சேன்சாமி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அதே நேரம் நாம் என்ன உறுதிமொழி எடுக்க போகிறோம்? யுஏபிஏ என்கிற ஒரு சட்டம் சர்வசாதாரணமாக கடுமையான நெருக்கடியான ஒரு கருப்பு சட்டமாக இருக்கிறது. அது ரத்து செய்யப்பட வேண்டும். அது திரும்ப பெற வேண்டும். மக்களுக்காக போராடுபவர்கள், இடதுசாரி அரசியலை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளை கொண்டு போகிறார்கள். ஸ்டேன்சாமியும் யுஏபிஏ கைது செய்யப்பட்டவர்கள். அதில் கைது செய்யப்படுபவர்களுக்கு எந்த விசாரணையும் இல்லை, சிறைச்சாலையில் இருப்பது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது நித்தம் ஒரு செய்தி வருகிறது. கைது கைது என்பது சாதாரணமாகவே விசாரணை கைதிகளாக ஏராளமான இஸ்லாமிய சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். விசாரணை கைதிகளாக இருப்பவர்களுக்கு பிணையோ எதுவுமே கிடையாது என்ற நிலையில வைத்திருக்கிறார்கள். ஆனால் யுஏபிஏ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த மனித உரிமை போராளிகள், மனித உரிமை காப்பாளர்கள், பிறருக்காக போராடியவர்கள், பிறருக்காக குரல் எழுப்பியவர்கள், பிறருக்காக சட்டப்படி ஆட்சி நடத்துங்கள், சட்டப்படி கைது செய்யுங்கள், சட்டப்படி வழக்கு போடுங்கள், சட்டப்படி தண்டனை கொடுங்கள் என்று கேட்பதை தவிர மனித உரிமை காப்பாளர்கள் எதையும் செய்வதில்லை. சட்டத்தை மீறி அல்ல, சட்டப்படி செய்யுங்கள். நான் கேள்விப்படும் பொழுது இறுதியாக அவர் மருத்துவமனையில் இருந்து உங்களை அனுப்பினால் நீங்கள் பத்திரமாக வேறு எங்கே போவீர்கள், எங்கே செல்லலாம் என்று கேட்கும்போது நான் எங்கே எந்த மக்களோடு இருந்தனோ அந்த மக்களிடம் கொண்டு போய் என்னை விட்டு விடுங்கள் என கேட்டதாகத்தான் அவருடைய இறுதி செய்தியாக கூட கிடைக்கிறது. அவருடைய நினைவுகள், அவர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது யுஏபிஏ வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம். இந்த 16 பேர் விவேகுரகன் வழக்கில் இருப்பவர்கள் அவர்கள் இஸ்லாமிய வகையராக்களும் மொத்தமும் வரமாட்டார்கள், கிறிஸ்துவ வகையராக்களும் மொத்தமும் வரமாட்டார்கள். மனித உரிமை போராளிகள், மனித உரிமை போராளிகள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள். அதனால் அம்பேத்கருடைய உறவினராக இருந்த ஆனந்த் டெல்டும்பே உட்பட சிறை அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் தான். நாம் எத்தகைய சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இளைஞர்களும் கல்வியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் நெருக்கடியும் இருக்கிறது. நேற்று பெரும்பான்மையான பலமான ஒரு அரசு இன்றைக்கு கொஞ்சம் இடங்களை இழந்த ஒரு கூட்டணி அரசு. ஆனால் அந்த அதிகார மையம் மாறியதாக இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனேயே எழுத்தாளர் அருந்ததிராய் மீது ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு வழக்கில் நீங்கள் விசாரித்துக் கொள்ளலாம் என டெல்லி ஆளுநர் அனுமதி கொடுக்கிறார். விசாரிப்பதற்கானது அல்ல, விசாரிப்பதற்கு நீ கைது செய்யலாம் என அர்த்தம். ஏற்கனவே ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் தடா புடா இந்த யுஏபிஏ வழக்குகளில் இருக்கிற கடுமையான பிரிவுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து நாம் வழக்கமாக சந்திக்கிற சட்டங்கள், குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இருக்கிறது. அந்த குற்றவியல் சட்டங்கள் நித்தம் நம்முடைய அப்பாவி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சட்டங்கள். அந்த சட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து இந்த தடா புடா யுஏபிஏ வழக்குகளுடைய பிரிவுகளையும் இணைத்து
அந்த நெருக்கடியான ஒரு சூழலை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது இந்த அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் சட்டத்தை மீறிய செயல்பாடுகளில் இருக்கிற யாராக இருந்தால் ஒரு காவல்துறை ராஜ்யத்தை, ஒரு காவல்துறை அதிகாரத்தை உருவாக்குகிற போக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த அரங்கின் மூலமாக, ஸ்டேன்சாமியினுடைய நினைவேந்தல் மூலமாக, வீரவணக்க நிகழ்வு மூலமாக நாம் முன்வைக்கிற விஷயங்கள், யுஏபிஏ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பீனேபுரகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், மனித உரிமை காப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற இந்த அரங்கினுடைய கோரிக்கைகளுக்காக நாம் ஒன்றாக நிற்க வேண்டும், இணைந்து நிற்க வேண்டும் என சொல்லி தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான குற்றவியல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.